ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற பொறுமை, சகிப்புத்தன்மை, இதை பற்றி தான். கடந்த ஒரு 10 நாளா என் வீட்டுக்கு மேல் வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது. ரெனோவேஷன்னா ஃபுல் வீடும் ரெனோவேட் பண்ணுறாரு அவர். ஃப்ளோர் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு வேறு ஃப்ளோரிங் போடுறாரு. ஸோ மொத்த நாளும் அந்த 10 நாளும் டெய்லி ட்ரில்லிங்கும் இடிக்கிற சத்தமும் பயங்கர சத்தமாக இருக்குது. என் வீட்டுக்கு நேர் மேல் வீடு. அவங்க துவங்கின அன்னைக்கு நான் வீட்டில் ஒரு ரைட்டிங் ஒர்க்கை துவங்கியிருந்தேன். நான் அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் மேலே இடிக்க ஆரம்பித்தது என்னால் வேலை செய்ய முடியலை. அடுத்த நாள் நான் வீடியோ வச்சுருந்தேன். வீடியோ ஷூட் ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்க அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னால் அதையும் செய்ய முடியலை. அப்போது என்ன ஆச்சுன்னா, நான் அந்த ஓனரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் புதுசாக இந்த வீடை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க நம்பரை எனக்கு அசோசியேஷனில் கொடுத்தாங்க. நான் இந்த வீட்டை வாங்கியிருக்கிறேன், ஆகையினால நான் அந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், எத்தனை நாள் ஆகும்னு. எனக்கு தெரியலை மேடம், ஏன்னாக்கா நான் இந்த வேலையை எடுத்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அவங்க இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுட்டாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் விட்டுட்டேன். ஏன்னாக்கா 2 வருஷம் முன்னாடி நான் என்னுடைய வீட்டை ரெனோவேட் பண்ணினேன். அஃப்கோர்ஸ் அது இவ்வளவு லெங்க்தியாக போகலை. ஒரு 4-5 ஆள் டெய்லி வேலை செஞ்சாங்க. ஆகையினால அது வேகமாக முடிஞ்சிருச்சு. இவங்க வீட்டில் டெய்லி 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. ஆகையினால அந்த வேலை ரொம்ப டைம் எடுக்குது, அவ்வளவுதான். அவங்க அந்த ஓனர்கிட்ட பேசினது எனக்கு விஷயம் புரிஞ்சுக்குச்சு. ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய வேலைகளை மாற்றிக்கிட்டேன். ரைட்டிங் ஒர்க்கை வேறு மாதிரி மாற்றினேன். ஷூட் ஒர்க்கை மார்னிங் 6 to 9ன்னு மாற்றினேன். அந்த மாதிரி நான் ஒர்க்கை ரீஷெட்யூல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவர் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தர், ரெனோவேஷன் இஸ் அன்அவாய்டபிள், யாரும் செய்வாங்க. 2 வருஷம் முன்னாடி நான் பண்ணின மாதிரி இன்னொருத்தரும் பண்ணத்தான் செய்வாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால இதுவே இன்னும் ஒரு வீடு என்ன பண்ணினாங்கன்னா, உடனே அதை அசோசியேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தாங்க. அவங்க எல்லா நேரமும் இடிக்கிறாங்க, ட்ரில் பண்ணுறாங்க, எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஓனரை கூப்பிட்டு திட்டி, அவங்களுக்கு ஆதரவாக 2-3 பேரை இங்கேருந்து திரட்டி அவங்க எல்லாரும் போய் அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள சண்டை போட்டு வேலையை நிறுத்த வச்சாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இஷ்யூ ஆகி ஒரு 3-4 நாள் அந்த ஆளுடைய வேலை நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் எல்லாருக்கிட்டையும் பேசி எடுத்து திரும்ப வேலையை துவங்கிட்டார். பட் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தால் இந்த வேலையை அவரால் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? வீடு வாங்கின ஒருத்தர் ரெனோவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நேர் என் வீட்டுக்கு மேல் வீடு எப்படி இருக்கும்னு யோசிங்க. ஆனால் எனக்கு உடனே அது எதை ரிமைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா, 2 வருஷம் முன்னாடி நானும் பண்ணனே, இது மற்ற வீடுகளுக்கு இப்படித்தானே டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். இந்த ரினோவேஷன் ஒர்க் அன்அவாய்டபிள், நாம் அட்ஜஸ்ட் பண்ண படிக்கணும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணினேன். ஆனால் இன்னொரு வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாங்க. அவங்களுக்கு இந்த ரெனோவேஷனை பற்றிலாம் கவலை இல்லை. இன்னொருத்தர் புதுசாக வீடு வாங்கியிருக்காரு, அவர் ரெனோவேட் பண்ணிவிட்டு குடி வர போகிறாரு, அதுக்கு நாம் கொஞ்சம் ஒத்துழைப்போம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. இதுதான் இங்கே பிரச்சனை. சமூகத்தில் இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான். நம்மளால் யாரோடையும் சேர்ந்து வாழ முடியாத அளவிற்கு தனித்தனி தீவுகளாக ஆயிட்டோம். நமக்குன்னு ஃபோன் இருக்குது, நமக்குன்னு ஹெட்ஃபோன் இருக்குது, நமக்குன்னு பாட்டு இருக்குது, நமக்குன்னு சினிமா இருக்குது, எல்லாமே நமக்குன்னு தனித்தனியாக இருக்குது. சேர்ந்து வாழுகிற வாழ்க்கைக்கான ஒரு விஷயங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா? இதை நம்ம என்றைக்காவது உணர்ந்துருக்குறோமா? முந்தி ஒரு டிவியை வச்சு எல்லாரும் உட்காந்து பார்ப்போம். அப்போது ஏதாவது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லாரும் செட் ஆகி வந்துடுவோம். எல்லாருக்கும் தனித்தனி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஏதாவது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாம் ஒத்து உட்காந்துடுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நாம் எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம். அவரவர் தனித்தனியாக நெட்ஃப்ளிக்ஸ் அது இதுன்னு போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை நாம் பார்க்குறோம். அடிக்கடி நான் காரில் போகும்போது பார்த்துருக்கேன், என் கூட வர்றவங்க அவரவர் ஹெட்ஃபோன் போட்டு அவரவருக்கான பாட்டுகளை கேட்பாங்க. எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு பாட்டுன்னு எதுவும் இருக்காது.
இல்லையா? இது எல்லாமே அஃப்கோர்ஸ் அப்படி நான் தனியாக ஒரு பாட்டை போட்டு எல்லாரையும் கேளுங்கன்னு சொல்கிறதும் தப்பு தான் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதுக்கு ஒத்து வர்றது தான் லைஃபுக்கு சரியான பாதை. இந்த மாதிரி ஒரு பாதையை நம்ம தெரிவு செய்ய தயவு செஞ்சு நம்ம முயற்சி செய்வோம். சமூகங்கிறது கூட்டு வாழ்க்கை தான். எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். சமாதானமான வாழ்க்கைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் கண்டிப்பாக தேவை. நம்ம குடும்பங்கள் மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுக்கு பழகுவோம். அப்போது நம்மளுடைய சமாதானம் கூடுதலாகும், சச்சரவுகள் குறையும். சண்டைகள் இல்லாத, பிரச்சனைகள் குறைந்த வாழ்க்கை தானே நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆகையினால எப்போவுமே காம்ப்ரமைஸுக்கும் விட்டு கொடுக்கறதுக்கும் சகிக்கிறதுக்கும் நாம் நம்மளை பழக்கிக்குவோம். ஜெசி ரைட்ஸ், ஜெசிகா வினோலியா.